இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கிரேக்க பெண்மணி இயேசுவை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை நற்செய்தியாக நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 முடிய. இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்மணி தாழ்ச்சி உள்ளவளாக, நம்பிக்கை உடையவளாக, அந்த நம்பிக்கையை திடமாக கொண்டிருக்கக்கூடியவளாக காட்சியளிக்கின்றார். அதாவது யூதர்களை பொறுத்தவரை கிரேக்கர்கள் புறவினத்தார் மற்றும் தூய்மையற்றவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். ஆக அந்த சூழலிலே இயேசு சில நேரங்களிலே யூதர்கள் வாழாத பகுதியிலும் தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கின்றார் என்பது மிக ஆகாது. ஆக ஒரு கிரேக்க பெண் இயேசுவை சந்திக்கின்றாள் என்றால் முதலில் அவள் இயேசுவை நம்ப வேண்டும். ஆக நம்பிக்கை அடிப்படையாக இருக்கின்றது. ஏனென்றால் பெண் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள், மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள், மகளை காப்பாற்ற வேண்டும். ஆக பொதுவாக தன்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தாய்மார்கள் மிகவும் அதற்கான முயற்சி எடுப்பார்கள். தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக இயேசுவிடம் அவர் காலில் விழுந்து கெஞ்சுகின்றாள். கெஞ்சுவதற்கு முன்பாக அவள் மனதில் இருந்தது என்ன? இயேசு நான் கேட்பதை கொடுப்பார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே நான் கண்ணீர் வடித்தாவது இயேசுவிடத்திலே அதை கேட்பேன் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததனால் அந்த நம்பிக்கை அங்கே உயிரூட்டப்படுகிறது. இயேசு என்ன சொல்லுகின்றார்? முதலில் பிள்ளைகளுக்கு உணவை வயிறார கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் என்று அவர் இங்கு குறிப்பிடுவது யூதர்களை மையப்படுத்துகின்றது. யூதர்களை பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். ஆக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இங்கு நாய்க்குட்டி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒன்று சுத்தமற்றதை குறிக்கின்றது, அதாவது உள்ள தூய்மையற்றவர்கள் என்பதை குறிக்கின்றது. இன்னொன்று கைனேரியோன், KYNARION என்ற வார்த்தையை குறிக்கின்றது, அதாவது வீட்டில் வளர்க்கின்ற நாய்க்குட்டிகள் என்ற ஒரு சாஃப்டான டோனில் அவர் சொல்கிறார். ஆக எப்படி யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்து உங்களுக்கு கொடுப்பது? ஆக நான் அவர்களுக்கு வந்திருக்கின்றேன், அதே நேரத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆக சீடர்கள் முன்பாக இயேசு ஒன்றை வெளிப்படுத்துகின்றார். நான் யூதர்களுக்கு மட்டும் உரிய நபர் அல்ல, மாறாக இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் உரியவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆக அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்த இயேசு அவளுடைய மகளை குணப்படுத்துகின்றார். பக்கத்தில் போய் குணப்படுத்தினாரா? இல்லை. சொல்லுகின்றான், வீட்டிற்கு செல், உன்னுடைய மகள் குணமடைவாள். தான் இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை, அன்பு என்னும் அதிகாரத்தை, இரக்கம் என்னும் அதிகாரத்தை, அருள் என்ற அதிகாரத்தை, பாசம் என்ற அதிகாரத்தை, அன்பு என்ற அதிகாரத்தை பரவ விடுகின்றார். அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணியை குணப்படுத்துகின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நாம் எத்தகைய பாவிகளாக இருந்தாலும் சரி, நாம் கடவுளை இதுவரை நேசிக்காமல் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த இறைவன் நம்மை நேசிக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்தது போன்று நம்மையும் பரிசோதித்து பார்ப்பார். அவளிடம் விசுவாசம் இருக்கிறதா, அந்த விசுவாசம் நிலைத்து நிற்கிறதா என்பதற்காக அவர் ஒரு சிறிய பரீட்சை வைக்கின்றார். ஆனால் அந்த பரீட்சையில் அந்த பெண்மணி வெற்றி பெறுவதை பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் துன்புறுகின்ற பொழுது, சோதனையில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது இறைவன் சிறிய பரீட்சையை வைப்பார். நாம் நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்கின்றோமா என்று பார்ப்பதற்காக. நாம் உண்மையிலேயே அந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்றோம் என்றால் இறைவன் அவருடைய அருளை எப்படி இந்த பெண்மணியை, அந்த பெண்மணியின் மகளை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தினாரோ அதுபோன்று நம்முடைய தேவைகளையும் அவர் நிச்சயமாக நிறைவு செய்வார். அத்தகைய சிந்தனையோடு இன்றைய நாளில் இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, நாங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் நம்பிக்கை முழுவதுமாக இழந்தவர்களாக
கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியை கூட பல நேரங்களில் நாங்கள் வைப்பதுண்டு. அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். நாங்கள் முழுமையான நம்பிக்கை மீது கொண்டிருக்கவும், எங்களுக்கு எந்த சூழல் நிகழ்ந்தாலும், எங்களுடைய உயிரே போனாலும் நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் எந்த அளவும் பிறளாமல் இருப்பதற்குரிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு முழுமையாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.